ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சேனலுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப நாளாக காலர் பார்த்துருப்பீங்க. என் காலரில் மைக் இருந்திருக்காது. எல்லாமே ஃபோனோடைய மைக்கிலே தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா வீடியோஸுமே இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணது ஃபோன் மைக்கிலே தான் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இப்போது கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலான்றதுனால ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது என்ன மைக்கு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஸோ இதோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்லாம் என்ன, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கேஜிங் ஒரு பேக்கில் ஒரு கவரில் தான் பேக் பண்ணி தந்திருக்காங்க. குவாலிட்டி எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. கண்டிப்பாக இந்த கவரில் உள்ள பாக்ஸ் கண்டிப்பாக நசுங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் டேமேஜ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பேக்கேஜிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணால் நம்மளுடைய மைக் இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற மைக் ஸோ மோனா லாவியர் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது தான் நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன் மைக்கு. ஸோ இதோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், இதோட ரேட் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே மைக்கோட உள்ளே பாக்ஸில் என்னெல்லாம் கொடுப்பாங்கங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ மைக் இருக்குது, கிளிப்பு, அப்புறம் நம்மளுடைய ஜாக் ஒன்று இருக்குது. அது எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஜாக்குன்னு நான் சொல்கிறேன். கீழே லாவியர் மைக்ரோஃபோன்ஸ் ப்ரொஃபஷனல் ஆடியோ இன்னோவேஷன்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. லோ ஹேண்ட்லிங் நாய்ஸ், ஸோ லைட் வெயிட் அண்ட் காம்பேக்ட். ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 50 Hz to 18 kHz. அவுட்புட் இம்பிடன்ஸ் 1000 ohms. அந்த மாதிரி நம்மளுக்கு அதோடைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. ஸோ பேக் சைடில் அதோடைய டீட்டெயிலிங், இங்கே எம்ஆர்பி 699க்கு இருக்குது. ஆனால் அமேசானில் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது கம்பேக்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன், கேமரா, ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இன்டர்வியூஸ்க்கு அண்டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கீழே அவங்களுடைய பிராண்ட் அண்ட் லோகோ. இப்போது மைக்கை ஓப்பன் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா நான் சொன்னப்பே இதோ இந்த மாதிரி உடஞ்சிருக்கு பேக்கேஜிங்னால். பாக்ஸுக்குள்ளே நம்மளுக்கு 2 கார்டு இருக்குது. அப்புறம் மைக் இருக்கிற பவுச் இருக்குது. பவுச் ஒரு சுருக்கு பை மாதிரி ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்டு என்னென்னா, ஸோ இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக். இதோட ஃபீச்சர் சொல்லும்போது சொல்லிட்டுருந்தேன். இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக். அப்படின்னா நம்ம அதோடைய 360 டிகிரி அதோட சரௌண்டிங்கில் எந்த பக்கத்துலேருந்து அது ஆடியோ லிசன் ஆனாலும் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது அதோடைய பார்ட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன், நம்பர் 1 கிளிப்பு, வயர், ஜாக் அப்படின்னு. ஸோ ஹவு டு யூஸ், நேராக நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே தான் இது. மற்றபடி இந்த கார்டில் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸோ இது ஒரு கஸ்டமர் க்ரீட்டிங் கார்டு மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ மைக் உள்ளே போய்டும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது இருக்குது. அது நல்ல ஒரு கோல்டு பிளேட்டட் ஜாக்கு. இட்ஸ் கோல்டு பிளேட்டட் ஜாக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட மைக் கொடுத்துருக்காங்க. மைக்கு கூடயே ஒரு அட்டாச்சு கிளிப் ஒன்று இருக்குது. நம்ம மாத்திரை மாதிரியும் கிளிப் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த பவுச்சுக்குள்ளே இருக்குது. ஸோ மைக்கை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் 2 மீட்டர்ஸ் மைக். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் தான். எக்ஸ்ட்ரா லாங்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஸ்டாண்டர்டான லென்த்து தான். ஓகே, ஜாக் இருக்குது, மைக் இருக்குது. மைக் கண்டென்சர் ஓப்பன் பண்ணால் உள்ளே லாவியர் மைக் கொஞ்சம் ஹைட்டு அதிகமாகவே தான் இருக்குது. கிளிப் இங்கே நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி அட்ஜஸ்டபிள் கிளிப். ரெண்டுமே வேறு வேறு மாடலான கிளிப்பு. ஸோ நீங்கள் ஷர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஷர்ட்ஸ் அன்ஹூக் பண்ணி கிளிப் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே நம்மளுக்கு எப்பயுமே அந்த ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுப்பாங்க நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. ஸோ இந்த ஜாக் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து இந்த 3 ரிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 ரிங்ஸ் இருக்கிறது வந்து நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 ரிங்ஸ் தான் இருக்கும். ஸோ 2 ரிங்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து கேமராஸில், லேப்டாப்ஸில், கம்ப்யூட்டர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த ஜாக்கை வந்து யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த மைக்கோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக். ஸோ ஆம்னி டைரக்ஷனல் மைக்னால் நம்ம வந்து இதோட எந்த ஒரு சைட்லேருந்து நம்ம பேசினாலும் நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து வாய்ஸ் கேட்கும். இங்கே வந்து ஹோல்ஸ் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் அட்வான்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய மைக்கில் பேசுகிற ஆடியோ தான் இப்போ நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கேன். அதாவது என்னோடய ஃபோனில் இருக்கிற மைக்கில் இருக்கிற ஆடியோ வச்சு தான் வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த மைக் மூலயமா பேசுகிறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவை வந்து நான் அந்த ஆம்னி டைரக்ஷனல் மோனா லாவியர் மைக்ரோஃபோன்ஸ், ஸோ AU400 மைக்ரோஃபோன்ஸால் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தான் தெரியும், நான் வந்து எனக்கு வந்து இப்போது என்ன ஆடியோவில் இருக்குன்னு குவாலிட்டியில் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ முன்னாடி இருந்த வீடியோவில் இருந்த ஒரு ஆடியோவும் ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஆடியோவும் வந்து எந்தளவு வந்து இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸோ எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எதுவும் இல்லாத போது நான் வந்து இந்த மைக்கில் பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸ்டர்னல் நாய்ஸை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மைக்கில் எப்படி வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து 2 ஹெவி ஃபேன்ஸை வந்து சவுண்டு வர்ற ஃபேன்ஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போது வந்து மைக் மூலயமா நான் பேசிகிட்டு இருக்கேன். மைக்கை வந்து என்னோடய காலரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதும் வந்து உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ நான் வந்து அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போது என்னோடய ஃபோன் மைக்கு அப்புறம் வந்து நார்மலாக நாய்ஸே இல்லாதப்போ அந்த மைக்கில் என்ன குவாலிட்டி இருந்தது, ஸோ இப்போ நாய்ஸோட இந்த மைக்கில் என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமான்னு பார்ப்போம். நம்ம வந்து இந்த மைக்கோடைய 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸை வந்து கேட்டிருந்திருப்போம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதை வச்சு நான் கேட்டதை வச்சு இந்த மைக் வந்து ஒரு நல்ல ஒரு மைக்காக நம்ம பட்டிங் யூடியூபர்ஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தா இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு வெரி குட் மைக். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணும்போது ஒரு மைக் வேணும், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு மைக் வேணும்னா ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து ஹை பட்ஜெட்டில் போக வேணாம், ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வந்து வேணும்னா இந்த மைக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான அளவில் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மைக்கு. ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா வந்து ஒயர் தான் வந்து கொஞ்சம் 2 மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபோன்லேருந்து நம்மளுடைய ஷர்ட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து கவர் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னால் வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு கன்வெர்ட்டர் வந்து தனியாக வாங்கி போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் லேப்டாப்பில் வந்து இப்போது கேம் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்கன்னா வந்து ஸோ இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லைவ் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிளிப் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். ஸோ ஆம்னி டைரக்ஷனல் மைக். ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கணும் அந்த பக்கம் இருக்கணும். ஸோ கண்டென்சர் போட்டதுக்கப்புறம் எந்த பக்கம் மைக் இருக்குன்றதை நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ எந்த பக்கத்துலேருந்து பேசினாலும் வந்து நம்மளுக்கு கிளியராக கேட்க போகுது. ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு குட் மைக்கு. ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து 499 வந்து பாக்ஸில் 699 வந்து பாக்ஸில் போட்டிருக்கோம். ஆனால் வந்து அமேசானில் 499க்கு இருக்கும். நீங்கள் வந்து அதை ஒரு 4 to 5 டேஸ் கார்ட்டில் உங்கள் அமேசான் கார்ட்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட் கார்ட்லேயோ போட்டுட்டு அதோடைய ரேட் வந்து சில டைம் வந்து குறைப்பாங்க. ஒரு 380 390 அந்த மாதிரி குறைக்கும் போது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய மாடல் வந்து AU400. ஸோ ஓவராலாக வந்து இதோடைய ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குட் பட்டிங் யூடியூபர்ஸ்க்கான வந்து மைக். ஸோ தேங்க்யூ.